லாங் டேர்மில் அந்த ப்ரெஷர் வந்து கண்ணுக்குள்ளார மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு அங்கே உள்ள இரத்த குழாய்களில் வந்து சிதைவு ஏற்படும். இந்த மாதிரி ரெட்டினால் வந்து ஏற்படுற அடைப்புகளை அந்த அடைப்புகளை போக்கும் தன்மை இந்த சங்குப்பூ டீக்கு உண்டு. சங்குப்பூ டீ ரெகுலராக குடிக்கிறதுனால தூக்கமின்மை, மன அழுத்தம் இல்லாமல் கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது மிக மிக அற்புதமாக வந்து வேலை செய்யுது. எண்ணெய் பலகாரங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது, ஆயிலி ஃபுட்டு. அது இல்லாமல் உப்பு, புளியை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பொதுவாகவே தவிர்க்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். சங்குப்பூ டீ வந்து எல்லாருமே மன அழுத்தத்துக்காகவும் தூக்கமின்மை இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக வந்து குடிக்கிறது வழக்கம். உண்மையிலே சங்குப்பூ டீ அதுக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. சங்குப்பூ டீயில் கண்களுக்கு அந்த சிலருக்கு வந்து கண்ணில் குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோமா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கண்களில் ஏற்படுற ப்ரெஷர், கண்களில் அழுத்தம் அதிகமாகிறதுனால லாங் டேர்மில் அந்த ப்ரெஷர் வந்து கண்ணுக்குள்ளார மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு அங்கே உள்ள இரத்த குழாய்களில் வந்து சிதைவு ஏற்படும், அடைப்பு ஏற்படும். ரெட்டினான்னு சொல்லுவாங்க. அந்த கண்களுக்கு பின்னாடி விழித்திரை இருக்கும். அந்த விழித்திரையில் நமக்கு இரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாத அடைப்பு ஏற்படும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அங்கே உள்ள செல்கள் வந்து அந்த ஒளி உணர் செல்கள் அப்படின்றது சொல்லுவோம். நம்ம ராட் செல்ஸ், கோன் செல்ஸு இந்த மாதிரி நிறைய செல்கள் வந்து நம்ம படிச்சிருப்பாங்க. அந்த இரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாததுனால நமக்கு என்ன ஆகும்னா, அந்த செல்கள் வந்து பாதிக்கப்படும், இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படும். சில டைமில் வந்து இது மேக்லார் எடிமா அப்படின்றத சொல்லுவாங்க. கண் அந்த ரெட்டினால் கொஞ்சம் வீக்கம் ஏறும், நீர் கோத்துக்கும். இப்போ ஒரு இடத்துல வீக்கம் எப்படி ஏற்படுது பொதுவாக, அதாவது வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரைனேஜில் வந்து ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அங்கே ஏதாவது வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீர் வந்து சுற்றி வந்து தேங்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நமக்கு கண்களில் அந்த ஃப்ளோவில் வந்து தடை ஏற்படும் போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இரத்தக்கட்டு உருவாகுது, அந்த வீக்கம் வருது, ப்ளஸ் வந்து அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது, செல்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து போய் சேராது. இது எல்லாமே அந்த கண் ரெட்டினால் வந்து ஏற்படும். இதனால் பார்வை குறைபாடு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு ஏற்படும். இது இந்த ப்ரெஷர்னாலேயும் ஏற்படும். இந்த மாதிரி ரெட்டினால் வந்து வீக்கம் இது பண்ணுறது நிறைய காரணங்களால் வந்து ஏற்படுது. சரிங்களா? இந்த மாதிரி ரெட்டினால் வந்து ஏற்படுற அடைப்புகள், அந்த அடைப்புகளை போக்கும் தன்மை இந்த சங்குப்பூ டீக்கு உண்டு. இந்த சங்குப்பூவில் ஆந்தோசைனின் அப்படின்றது ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அதுதான் வந்து அந்த பிக்மெண்ட் தான் அந்த ப்ளூ கலர் இதுக்கெல்லாமே முக்கியமான காரணம். இது என்ன பண்ணுது, சின்ன சின்ன கேப்லரிஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த கேப்லரிஸில் அடைப்பு வரதை அதை கிளியர் பண்ணி அந்த இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது. அது மட்டும் கிடையாது, ப்ளஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல வீக்கம், இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நர்வ் அண்ட் டானிக்காகவும் இது வந்து செயல்படுது. நரம்புகளையும் கொஞ்சம் பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால கண்களில் சப்ளை பண்ணுற நரம்புகளுக்கு ஒரு பலத்தை வந்து கொடுக்குது. அங்கே நடக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, அந்த வீக்கத்தை வந்து குறைக்குது. அப்படி குறைக்கும்போது கண்களில் ஏற்படுற அந்த குளுக்கோமாக்கு இது வந்து ஒரு நல்ல அற்புதமான மருந்தாக வந்து செயல்படுது. ஸோ சங்குப்பூ டீ ரெகுலராக குடிக்கிறதுனால தூக்கமின்மை, மன அழுத்தம் இல்லாமல் கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது மிக மிக அற்புதமாக வந்து வேலை செய்யுது. இதை நாங்கள் பர்சனலாகவே நிறைய பேருக்கு, எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி தான் வந்து ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு மேக்லார் எடிமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்களுக்கு வந்து கிரானிக்காக வந்து அவங்களுக்கு சுகர் இருக்குது, சுகர் பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெட்டினல் வந்து வீக்கம் இருக்குது. அவர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் இந்த மாதிரி வந்து சங்குப்பூ டீ மட்டும்தான் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி கொடுக்கும்போது வந்து நான் ஒரு 2-3 மாதம் வந்து நான் எடுத்த பின்னாடி மறுபடியும் அந்த ரெட்டினல் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சைஸ் வந்து அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு.
அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அப்படின்றத அந்த பேஷண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது உண்மையிலே கேட்குமா சார் அப்படின்றத கேட்டேன். ஆமாங்க, நாங்கள் சில மருந்துகளில், கண் சார்ந்த மருந்துகளில் சங்குப்பூ வந்து முக்கியமாக சேர்க்கறது வந்து வழக்கம் அப்படின்றது வந்து அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படி எடுக்கும்போது வேறு ஒன்றும் இல்லை, அவர் எந்த மெடிசனும் எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டினா இது பண்ணியிருக்காங்க. ரெட்டினா ஸ்கேன் பண்ணும்போது அந்த வீக்கம் இருந்திருக்கு, சுகர் இருந்திருக்கு, அதுக்கு உண்டான மருந்து தான் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த சங்குப்பூ டீ வந்து அவருக்கு யாரோ சொல்லியிருக்காரு, ரெகுலராக வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த மேக்லார் எடிமா அவருக்கு அது மட்டுமே வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. அது முழுசாக குணமாக்கலை, அது வந்து அந்த சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து அவர் மறுபடியும் 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ சங்குப்பூவில் வெறும் நரம்புகளை வந்து பலப்படுத்துறது தூக்கத்துக்கு மட்டும் கிடையாது. சங்குப்பூ டீ பல மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சங்குப்பூ டீயை ஒரு உணவாக ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து நல்லது. அது மட்டும் கிடையாது, அப்படி எடுத்துக்கும்போது அந்த கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. கண்ணில் அந்த மேக்குலர் எடிமா இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது அப்படின்னாக்கா, கொஞ்சம் முடிஞ்ச வரையும் இந்த எண்ணெய் பலகாரங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது, ஆயிலி ஃபுட்டு. அது இல்லாமல் உப்பு புளியை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பொதுவாகவே தவிர்க்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு நல்லாவே தெரியும், உப்பு அதிகமாக எடுத்துக்க நமக்கு ரத்தத்தில் வந்து அழுத்தம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் கண்லேயும் அந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாகும் போது கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உப்பு புளி சார்ந்த உணவுகளை வந்து கம்மி பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி கீரை காய்கறியில் ஃபைபர் கண்டென்ட்ஸை வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்க சொல்லுவோம். நம்ம உணவில் மேக்ஸிமம் அதிகமான கீரை காய்கறிகளை எடுத்துகிட்டு மாவுச்சத்து உள்ள பொருட்களை வந்து கம்மி பண்ண சொல்லுவோம். அந்த மாவுச்சத்து உள்ள பொருட்களை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த உணவை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துட்டாங்கனாவே அவங்களுக்கு அந்த கண்களில் குளுக்கோமா மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மேக்குலர் எடிமா மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல கட்டுக்குள்ளால் வருது. அது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. கண்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நமக்கு உடம்புல ரத்த அழுத்தம் இருக்கும்போது நம்ம நடக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு பிபி தன்னைத்தானே குறையுது. அதே மாதிரி தான் கண்களுக்கும் வந்து எக்ஸசைசஸ் வந்து கொடுக்கணும். கண்களுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னாக்கா, இப்போ பொதுவாக நம்மளோட பார்வை வந்து நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாக தூரமாக இருக்கிறத தான் வந்து அதிகமாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னாக்கா, இறை தேடுவதற்கு, வேட்டையாடுவதற்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, தூரமாக எங்கே இருக்குது அப்படின்றத தேடுவோம். இப்போ 100 வருஷமாக தான் அந்த டிவி லைட்டெல்லாம் வந்த பின்னாடி அந்த தூரமாக அதிகம் தூரம் பார்க்குறத வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம். அப்படி பக்கத்தில் கொண்டு வந்தோடனே அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக நம்ம பார்க்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த கண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அது இல்லாமல் அதுலேருந்து நமக்கு லைட் ரேவ்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் அந்த கிளியராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. இன்னும் நம்ம என்ன மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சோடனே நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ரொம்ப பக்கத்தில் அந்த பார்வையை வந்து கொண்டு வந்துட்டோம். அந்த ரொம்ப பக்கத்தில் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த தூரம் அதிக நேரம் வந்து அதனாலே வந்து நமக்கு சீக்கிரமாக கண்களில் வந்து அந்த அந்த பியூப்பிள் வந்து அந்த கருவிழி அந்த சுருங்கி விரியரோட தன்மை வந்து நமக்கு வேகமாக நடக்குது. அதனாலே வந்து சின்ன வயசுலேயே இப்போ நம்ம நிறைய அதிகமாக மொபைல் பார்க்குறவங்க, டிவி பார்க்குறவங்க ஏன் வந்து கண்ணாடி அதிகமாக போடுறாங்கனாக்கா, அதுக்கு காரணமே இதுதான். பல ஆயிரம் வருஷமாக தூரமாக பார்த்து பழக்கப்பட்டவங்க திடீர்னு வந்து அந்த பார்வையை ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குறதுனால, அதுவும் இல்லாமல் அது ஒரு லைட் சோர்ஸாக இருக்கிறதுனால அந்த கண் பார்வை வந்து நமக்கு பாதிக்கப்படுது. சின்ன வயசில் இருக்கிறவங்களே கண்ணாடி போடுறாங்க. அதனால் எப்போதும் வந்து ஹை எக்ஸசைஸை பொறுத்தவரையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தூரமாக ஒரு 5 நிமிஷம் பார்க்குறது, பக்கத்தில் 5 நிமிஷம், அப்படி தூரமாகவும் பக்கமாகவும் மாறி மாறி வந்து பார்க்க சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது கண்ணாடி போட்டுட்ருக்கிறவங்களுக்கும் அந்த குளுக்கோமா இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, கண்களில் அந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். இந்த கண்ணை சுற்றி நல்லா கொஞ்சம் அந்த அந்த மசாஜ் கொடுக்கும்போது இந்த கண்ணை ஈக்குவதற்கு சின்ன சின்ன மசில்ஸ் இருக்கும். சிலியரி மசில்ஸு, ஆக்லார் மசில்ஸு, இது எல்லாமே இருக்கும். அந்த கண் விரிய அப்படி மசாஜ் கொடுக்கும்போது அதெல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த வீக்கம் வராது. அதுவும் நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே கீழே பார்க்குறது, சைடில் பார்க்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலராக கண்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா 3 விஷயம் முக்கியமாக பண்ணணும். அதாவது வந்து கண்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது, உணவு ப்ளஸ் வந்து மருந்து பொறுத்தவரையும் வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி சங்குப்பூ டீ போன்ற உணவு முறைகளை ரெகுலராக நம்ம கடைப்பிடிக்கிறதுனால
கண் பார்வை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இந்த குளுக்கோமா போன்ற பிரச்சனைகள் வந்து கம்மியாகும், அந்த கேப்லரிஸ் இரத்த குழாய்களில் அடைப்புகளை வந்து சரி பண்ணுற தன்மை வந்து இந்த சங்குப்பூக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.